வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு வாணலில் 50 ml அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்ச மொத்த வெண்டைக்காயும் இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய்க்கு போதுமான சால்ட்டு மட்டும் சேர்த்தா போதும். இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காயை இந்த மாதிரி வதக்கி நம்ம காரக்குழம்புல சேர்க்க சொல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இதில் இருக்க பச்சை வாசனையும் போயிடும். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதுங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை வதக்கின இதே ஆயிலில் காரக்குழம்பு செஞ்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சாச்சு. கட் பண்ணி வச்சு ஒரு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துருக்கேன். இதை வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதே ஆயிலில் 2 மினிட்ஸ் குழம்பு மிளகாத்தூளை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யலான்னு வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உள்ளே இருக்க ஆனியன் வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு. ஊற வச்ச புளியை கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சு வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது எண்ணெய் ஓரமாக மிதந்து வருது. வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.